சந்தான லட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மாத போராட்டத்திற்கு பின்பு இன்றுதான் தனியாக சைக்கிளை ஓட்டினாள். 42 வயதாகும் சந்தான லட்சுமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியையாக பணிபுரிகிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மாணவர்கள் சைக்கிளில் பள்ளிக்கு வருவதை ஆசையோடு பார்ப்பாள். எப்படிதான் இந்த குழந்தைகள் ஒரே நாளில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்கின்றனவோ என்று ஆச்சரியப்படுவாள். அவள் மகன் பிரபு 6வது படிக்கும்போது தன் தந்தையின் பெரிய சைக்கிளை எந்தவித சிரமமும் இன்றி ஓட்டினான். சந்தான லட்சுமியின் அண்ணன் சிறு வயதில் அவளுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுத்தந்த போது அடிபட்டு கொண்டான். அன்றிலிருந்து அவள் சைக்கிளை தொடவே பயப்பட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். திருமணம் முடிந்து வேலைக்கு வந்த பிறகுதான் வாகனம் ஓட்டுவதன் அவசியத்தை உணர்ந்தாள். சக ஆசிரியைகள் அனைவரும் இருசக்கர வாகனம் வைத்திருந்தார்கள். அவர்களிடம் தனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது என்று கூற அவமானமாக இருந்தது. சில சமயம் பள்ளிக்கு தாமதமாக வந்து தலைமை ஆசிரியரிடம் கை கட்டி நிற்கும் போது ஒரு சைக்கிளாவது ஓட்ட கற்றுக் கொண்டிருக்கலாம் என நினைத்து கொள்வான். அவளுடன் பணிபுரிந்த ஆசிரியைகளுள் ஒருவர் சைக்கிள் ஓட்ட பழகாமலேயே டிபிஎஸ் எக்ஸல் ஓட்டலாம் என்று கூறவே அதையும் முயற்சி செய்து பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியே வண்டி ஒரு பக்கமாக சாய்ந்து அவளையும் கீழே தள்ளியது. நல்ல வேளையாக அதிகம் அடிபடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உடன் பணிபுரியும் உடற்கல்வி ஆசிரியர் மணிவண்ணன் முதலில் சைக்கிள் ஓட்டி பழகுமாறு கூறி தன் மனைவியின் சைக்கிளை அவள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தார். மற்ற சைக்கிள்கள் போல இல்லாமல் அது நீல நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டு ராணி என்று எழுதப்பட்டு இருந்தது. தன் கணவனுக்கு தெரியாமல் காம்பவுண்ட் சுவரை ஒற்றிய வீட்டின் சந்து பகுதியில் சைக்கிளை நிறுத்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு கணவன் சங்கரலிங்கத்திடம், எங்க நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டுமா என்று கேட்டான். கரகம் பிடிச்ச கொக்குத கெளுத்தி மீனை முழுங்குமா, எலே உங்க ஆய்க்கு கரகம் சரியில்லை, அதான் இந்த வயசுல சைக்கிள் ஓட்டுற கிளம்புறா என்று தன் மகன் பிரபுவிடம் கூறினான் சங்கரலிங்கம். இருந்தாலும் சந்தான லட்சுமிக்கு ஆசை விடவில்லை. இரவு 9 மணிக்கு மேல் தெருவில் நடமாட்டம் குறைந்த பின்பு சைக்கிளை வெளியே கொண்டு வந்து வைத்து, டேய் பிரபு பிளீஸ்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்றா, அம்மா சைக்கிளை பிடிச்சுக்கடா என்று பிரபுவை அழைத்தார். பிரபு சைக்கிளை பிடித்து கொண்டு பெடலை மிதிக்குமாறு கூறினான். பேலன்ஸ் தவறி பிரபுவின் மேலேயே சாய்ந்து சைக்கிளை போட்டுக்கொண்டு தடால் என்று சரிந்து விழுந்தார். அன்றிலிருந்து சைக்கிளை வெளியே எடுத்தாலே பிரபுவும் ஓடினான். காலை உந்தி உந்தி சைக்கிளில் ஏறி கொள்ளவே ஒரு வாரம் பிடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தெரிந்தவர்கள் பலர் உனக்கு இதையெல்லாம் இந்த வயசுல தேவையா என்று கேட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவள் பயிற்சி செய்வதை பார்த்த முதியவர் ஒருவர், சைக்கிளும் குதிரை மாதிரி தாமா, தன் மேல ஏற வர்றவனை முதல்ல கீழே தள்ளதான் பார்க்கும், பழகிட்டா குதிரை மாதிரியே இறங்கவே மனசு வராது, நாமளா இறங்கினாதான் உண்டு, விடாம முயற்சி செய்து வாங்க என்று சொன்னார். இத்தனை பேரில் இவர் ஒருவர் மட்டுமே நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசினார். சங்கரலிங்கம் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்ததும் ஒன்று செய்தி சேனல்களை பார்ப்பான் அல்லது மடிக்கணினியில் வேலை ஏதாவது செய்து கொண்டிருப்பான். இவளை சட்டை செய்யவே மாட்டான். இதனால் அவனுக்கு தெரியாமல் தினம் தினம் முயற்சி செய்து ஒரு வழியாக இன்று சைக்கிளை ஓட்டிவிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். அதே சந்தோஷத்தோடு உள்ளே வந்து, என்னங்க ஒரு நிமிஷம் வாசலுக்கு வாங்கலேன், நானே தனியா இன்னைக்கு சைக்கிள் ஓட்டிட்டேங்க என்றால் ஒரு குழந்தையை போல. ஆமா, எல்லா டிவிக்காரனையும் கூப்பிட்டு சந்தான லட்சுமி சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டா உன் படத்தை போட்டு பிளாஷ் நியூஸ் போட்டுடலாமா என்றான் நக்கலாக. யார் சைக்கிளை எடுத்துக்கிட்டு தெரியறவ, மணல் லாரி அங்கிட்டும் இங்கிட்டும் தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கு, எங்கிட்டாச்சும் அடிபட்டு வந்து நின்னா நேர அப்பம் வீட்டுக்கு கிளப்ப வேண்டியதுதான் என்றான் சங்கரலிங்கம் தன் பெரிய மீசையை உருவியபடியே. உற்சாகம் எல்லாம் வடிந்து போனது சந்தான லட்சுமிக்கு. வீட்டு வாசல் மெயின் ரோடாக இருந்தாலும் மணல் லாரிகள் அதிகம் சென்றதாலும் வீட்டின் புலக்கடை பக்கம் இருந்த பிள்ளையார் கோவில் தெரு, முத்தையா ஆசாரி வீதி, மேல வீதி என்று ஒவ்வொரு தெருவிலும் தட்டு தடுமாறி சைக்கிள் ஓட்டி பழகினாள். இருந்தாலும் இருசக்கர மோட்டார் வாகன ஓட்டிகளுக்கு மத்தியில் சைக்கிள் ஓட்டுவது பெரும் சவாலாகவே இருந்தது. எதிரே கனரக வாகனங்கள் வந்தால் அப்படியே பிரேக் பிடித்து நின்று விழுவாள். இன்னமும் வளைவுகளில் சரியாக திரும்ப ஓட்ட தெரியவில்லை. மேலும் இந்த புடவையை கட்டி கொண்டு சைக்கிள் ஓட்டுவது பெரும் சிரமமாக இருந்தது. சைக்கிள் ஓட்டும் போது எல்லோரும் தன்னையே பார்ப்பது போல வெட்கமாக இருந்தது அவளுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். ஓரளவு நன்கு ஓட்ட தெரிந்ததும் தை அமாவாசை அன்று சைக்கிளை ஓட்டிக்கொண்டு பள்ளிக்கு சென்றாள். தட்டு தடுமாறி ஓட்டி வந்ததை கண்டு மாணவர்கள் கேலி செய்தார்கள்.
சக ஆசிரியைகள் சுளுக்கு என்று நமக்கு சிரிப்பு சிரித்தார்கள். மணிவண்ணன் சார் மட்டும் சூப்பர் டீச்சர், விடாம இன்னும் 1 மாசம் சைக்கிள்லயே ஸ்கூலுக்கு வாங்க. என் ஒய்ஃப் விட்டு உங்களுக்கு எக்ஸல் ஓட்ட கத்து தர சொல்றேன். அடுத்த மாசம் எக்ஸல் ஓட்டிடலாம் என்று சொன்னார். இப்படி கணவனுக்கு தெரியாமல் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டது த்ரில்லிங்கான அனுபவமாகவும் பெரும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஆனால் அந்த சந்தோஷம் நீட்டிக்கவில்லை. ஒரு நாள் கோவில் வாசலில் நிறுத்திவிட்டு சென்ற சைக்கிள் திரும்பி வந்து பார்த்தபோது காணாமல் போயிருந்தது. கைப்பையில் வண்டி சாவியை தேடினாள். அப்பொழுதுதான் சைக்கிளை பூட்டிவிட்டு சாவியை எடுக்க மறந்ததை உணர்ந்தாள். சந்தான லட்சுமி அதிர்ந்து போனாள். அழுகை சட்டென்று பீரிட்டு கிளம்பியது. அருகில் இருப்பவர்களிடம் கேட்க அவமானமாக இருந்தது. நடந்தே வீட்டுக்கு வந்தான். மணிவண்ணன் சாருக்கு என்ன பதில் சொல்வது? வேறு புது சைக்கிள் வாங்கலாம் என்றால் கணவனுக்கு தெரியாமல் வாங்க முடியாது. மேலும் கணவன் செய்யாதே என்று கூறிய செயலை செய்ததே பெரும் தவறு என்பதை இப்பொழுதுதான் உணர்ந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று முழுவதும் கலங்கிய கண்களுடன் மிகவும் சோர்வாக இருந்தான். ஏன் சைக்கிள் வாங்கி தரலன்னு கோபமாக்கும் என்றான் சங்கரலிங்கம். கணவனிடம் சைக்கிள் தொலைந்ததை கூறலாமா வேண்டாமா, இல்லை மணிவண்ணன் சாரிடம் கூறுவோமா, கூறினால் என்ன நினைப்பார், புது சைக்கிள் கணவனுக்கு தெரியாமல் எப்படி வாங்குவது என்று அவள் குழம்பிக் கொண்டிருந்த வேளையில் மகன் பிரபு ஓடி வந்து, மம்மி நாளைக்கு உன் பர்த்டேவா, அப்பா பர்த்டே சாரி எடுக்க கடைக்கு போக உன்னை தயாரா இருக்க சொன்னாங்க என்று சொன்னான். ஆமா, அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். எனக்கு சாரியும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். நான் எங்கேயும் வரலன்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு என்று சொன்னாள் கலங்கிய விழிகளுடன். அன்று இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தவித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். மறுநாள் காலை இன்று எப்பயாவது மணிவண்ணன் சாரிடமே கூறிவிடலாம் என்று நினைக்கையில் அவரிடம் இருந்தே அவள் அலைபேசிக்கு அழைப்பு வந்தது. சந்தானலட்சுமி நடுநடுங்கி போனாள். தான் சைக்கிளை தொலைத்த விஷயம் அவருக்கு தெரியுமோ என்று அவளும் யோசித்தாள். அதற்குள் மகன் ஓடி வந்து இடுப்பை கட்டி கொண்டு ஹாப்பி பர்த்டே மம்மி என்று சொன்னான். விட்டு தொலை என்று அவன் கையை எடுத்து விட்டு, ஹலோ சார், குட் மார்னிங் சார், ஒரு தப்பு நடந்து போச்சு சார் என்றால் தழுதழுத்த குரலில். ஐயோ மேடம், நான் தான் சாரி சொல்லணும். சைக்கிள் தேடுறீங்களா? பயந்துட்டீங்களா? என் பையன்தான் நேற்று சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். உங்ககிட்ட அவங்க அம்மா சைக்கிளை கொடுத்த விஷயத்த அவங்கிட்ட சொல்லலை. ரொம்ப நாளா அம்மா சைக்கிள் எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். நான் தான் சும்மா விளையாட்டுக்கு தொலைஞ்சு போச்சுடான்னு சொன்னேன். நேற்று கோயில் வாசல்ல பார்த்ததும் அவங்க அம்மா சைக்கிள் தான் அதுன்னு தெரிஞ்சு போச்சு. காணாம போன சைக்கிள் திரும்ப கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வந்துட்டான். நான் தான் நேத்தே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இருக்கணும். சாரி டீச்சர், ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க என்றார் மணிவண்ணன். சந்தானலட்சுமி கண்கள் கலங்கிய நிலையிலும் சிரித்தார். மம்மி வாசல்ல வந்து பாரேன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்று மகன் அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டே வாசலுக்கு ஓடினான் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றான்.